வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக சிகரம் தொட்ட சினிமா என்ற இப்பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய சிகரம் தொட்ட சினிமாவில் நம்ம பார்க்க போகின்ற திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாடோடி. நாடோடி மன்னன் ஒரு படம் பண்ண எம்ஜிஆர் இந்த நாடோடிங்கிற ஒரு படத்தையும் பண்ணியிருக்கார். நாடோடி அப்படிங்கிற அந்த படத்தில் எம்ஜிஆர் கூட சேர்ந்து சரோஜா தேவி, பாரதி, நாகேஷ், நம்பியார், வி.கே. ராமசாமி போன்ற அனைத்து நட்சத்திரங்களும் நடிச்சிருக்கிறாங்க. நடிகர்களும் நடிகைகளும் நடிச்சிருக்காங்க. இதில் பி.ஆர். பந்துலு அவர்கள் இந்த படத்தை தயாரித்து இயக்கியிருக்கிறாங்க. இதுக்கு எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு. கண்ணதாசனும் வாலியும் பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். இப்படி இந்த படத்தோட தொழில்நுட்ப கலைஞர்களும் சரி, நடிகர்களும் சரி அற்புதமான முறையில் தேர்வு செய்யப்பட்டு சிறப்பான முறையில் உருவாக்கப்பட்டிருக்கிற படம் தான் நாடோடி. இந்த படத்தோட கதைக்களம் அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு ஜாதியை அடிப்படையாக கொண்ட ஒரு காதல் கதையாக உருவாக்க வேண்டும் என்று உருவாக்கியிருக்கிறார்கள். எம்ஜிஆர் இந்த படத்தில் ஒரு கீழ் ஜாதி மனிதனாக காட்டுறாங்க. பாரதி ஊரில் இருக்க ஒரு பெரிய மனுஷனோட பொண்ணு. எம்ஜிஆரும் அந்த பாரதி ஒருத்தர் காதலிக்கிறாங்க. காதலிக்கிறது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போகுது. அதனால் பொண்ணு என்ன பண்ணுறாரு, இனிமேட்டு நீ கல்லூரிக்கெல்லாம் போக வேணாம், எங்கேயும் போக வேணாம், அவனை நான் இனிமேட்டு அவனை நீ பார்க்கக்கூடாது, அவன் ஒரு கீழ் ஜாதிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய காதலனோட சேர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஊருக்கு போன பெண்ணை இன்னும் காதலியை காணுமேன்னு தேடிக்கிட்டு வர்றாரு. இங்கே பார்த்தா காதலி தற்கொலை பண்ணிக்கிட்டா. எதுக்காக தற்கொலை? அவருடைய காதல் விஷயம் அவங்க அப்பா தெரிஞ்சு போச்சு. ஒரு கீழ் ஜாதிக்காரனை காதலிக்கிறாளாம். அதனால ஜாதியை மையமாக வைத்து காதலை எதிர்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேட்டு நம்ம இந்த ஊரில் இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அங்கேருந்து கிளம்புறார். அப்படி நாடோடியாக சுத்த ஆரம்பிச்சிடறார். அப்போது பாரதியோட தங்கை சரோஜா தேவி அவங்க என்ன பண்ணுறாங்க, அக்கா சாவுக்கு ஜாதியை ஒரு காரணமாக சொல்லி நம்ம அப்பா இந்த மாதிரி பண்ணிட்டாரு, அப்பாவுக்கு ஒரு நல்ல பாடம் போகட்டணும், அதனால் அக்கா காதலிச்சு அவனையே நாமளும் தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கணும், அப்போ தான் அப்பாவுக்கு இது தப்பான செயல் அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னாக்கா வி.கே. ராமசாமியால் பாதிக்கப்பட்டவர் நம்பியார். அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, ஊரில் இருக்கிற ஆட்களெல்லாம் கடத்திக்கிட்டு போக வேண்டியது, அவங்களுடைய கண்ணில் ஏதோ ஒரு மருந்து செலுத்திடுவார், அவங்க கூடாயிடுவாங்க, கூடானவங்களை வச்சு பிச்சை எடுக்க வச்சு அந்த காசில் அவர் இருப்பார். படியேறி வந்துட்டான். யாருங்க? நம்ம தோட்டக்கார ஜம்பு. ஓஹோ, ஜாதி பேதம் இல்லைன்னு நீங்க செய்யற பிரசங்கத்தை கேட்டுட்டான் போல இருக்கு. கேட்டா என்ன? பகவான் எதுக்காக ரெண்டு காலை நேருக்கு நேரா படைச்சான்? இதுல வாங்கி இதுல விட. அண்ணா, அம்மா ஜெயந்தாமா, லட்சுமியோட வந்திருக்கிறேன். இத பாருமா, நான் கொண்டு வந்திருக்கேன் லட்சுமி. அண்ணா அண்ணா, என்னால உனக்கு ரொம்ப சிரமம். பைத்தியம், இதுல என்னமா சிரமம் இருக்கு? உன் சந்தோஷத்துக்காக நான் என் உயிரையே கொடுக்க தயாரா இருக்கிறேன். கண்மணி, உன்னுடைய கல்யாணம் எப்படி சீரும் சிறப்புமா நடக்க போகுதுன்னு பாரு. நம்ம கண்மணியோட அதிர்ஷ்டம்பா. ஆமாமா. அப்படி இருக்கிறவர் என்ன பண்றாரு, சரோஜா தேவியை கடத்தி மூடுவார். கடத்தி மூடி சரோஜா தேவிக்கும் அதே மாதிரி கண்ணில் மருந்து போட்டுருவாங்க. அது கண் தெரியாத மாதிரி ஆகிடும். அது தெருவா போய் ஒரு பாட்டியோட சேர்ந்து பிச்சை எடுக்கிற மாதிரி அனுப்பிச்சு விடுவாங்க. அந்த திருட்டு கும்பலில் நாகேஷ் இருப்பார். அவரும் ஒரு காமெடி நகைச்சுவைக்காக போட்டிருப்பாங்க. அவர் ஒரு லெவலில் போயிட்டு இருப்பார். அவர் என்னப்பா அது? வலிப்பு, காக்கா வலிப்பு. இப்ப எப்படி இருக்கு? உன்னை தொட்ட உடனே பஞ்சா பறந்து போச்சு. நீ யாரு? இழுப்பு ஏகாம்பரத்துடைய மகன், வலிப்பு மாணிக்கம். நல்ல சுகாதாரமான பரம்பரை. ஆமா, இது அடிக்கடி வர எப்படி? தேவைப்படும் போது வரும். அப்படின்னா காசு இல்லைங்கும் போது காக்கா வலிப்பு, கஞ்சி வேணுங்கும் போது காய்ச்சல், இப்படி பலது. அது இருக்கட்டும், என் பாக்கெட்ல இருந்து எடுத்தியா அந்த பைய கொடு. கண்டுபிடிச்சிட்டே. இதுக்கிடையில் நாடோடியா வந்துகிட்டு இருந்த எம்ஜிஆர்
இந்த சரோஜா தேவி கண் தெரியாமல் ஒரு பாட்டியோட சேர்ந்து இருந்ததை பார்த்து அந்த பாட்டியை வந்து ஒரு திருட்டு கும்பல் வந்து அடித்து போட்டுடுது. இவர் போய் அவங்களுக்கு அந்த திருட்டு கும்பல்கிட்ட இருந்து சரோஜா தேவியை காப்பாற்றுறாரு. அந்த அம்மா கண் தெரியாமல் உட்காந்துருக்கு. கண் தெரியாதா, சரி எப்படி நீ என்னாவது எங்கள் பாட்டி கூட தான் வந்து அவங்கள காணுமே அப்படின்னு இவர் பொறுப்பேற்றுக்கிறாரு. அந்த பொண்ணை கொண்டு போய் சீக்கிரம் எழுந்துரு, அந்த லாரி திரும்பி வந்துட போகுது. பாட்டியை விட்டுட்டு நான் வரமாட்டேன். பாட்டி யார் விட்டுட்டு வர சொன்னா? எங்க கொண்டு போய் சேர்க்கணும் அதை சேர்த்துருவோம். எழுந்துரு. பாட்டி 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 எங்க கொண்டு போய் விட்டுட்டீங்க? எல்லாம் கொண்டு போய் விட வேண்டிய இடத்துல தான். இப்ப பாரு, உங்க பாட்டி உயிரோடு இருக்கும்போது ஒரு அடி நிலம் கூட சொந்தமா கிடையாது. இப்ப 8 அடி நிலத்துக்கு அடடே, பாட்டி நிலம் வாங்கிடுச்சா? ரிஜிஸ்டர் வேற பண்ணிருக்கு. அந்த நிலத்துக்கு காவல் கூட ஆளு இருக்கு. அது இருக்கட்டும். என் பொண்ணு. அடடே, என் பேர் பொண்ணு இல்ல, ராதா. உங்க பேரு? ராதா. ராதா நல்லா இருக்குது. ஐயோப்பா. இடத்துல சேர்க்கலாம். அங்கே போன இடத்துல தான் தெரியுது இவர் ஒரு இவர் கூட நம்பியாரை பார்க்குறாரு. நம்பியாருடைய செயல்பாடுகள்லாம் இவருக்கு பிடிக்கல. ஆக கண் தெரியக்கூடிய ஆட்களை கொண்டு வந்து கண்ணில் ஒரு மருந்தை கலந்து குருடர்களாக்கி அவர்களை வச்சு பணம் சம்பாதிக்கிறான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இவங்க அத்தனை பேருக்கும் விடுதலை வாங்கணும். இவங்க அத்தனை பேரும் விடுதலையாக வெளியில் போகணும், எல்லாரும் சந்தோஷமாக வாழணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? முதல்ல சரோஜாதேவிக்கு கண் பார்வை வரத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவரோட அந்த வில்லம் குரூப்போடவே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுவார். செயல்பட்டு கொண்டு போயிட்டு சரோஜாதேவி கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் காட்டுவார். வெளியில் பிச்சை எடுக்க வரும்போது பிச்சை எடுக்க நேரம் போக மற்ற நேரத்தில் எடுத்து ஹாஸ்பிட்டலில் காட்டுவார். அந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு வர சூழ்நிலை வரும். இது நம்பியாருக்கு தெரிஞ்சு போகும். தெரிஞ்ச உடனே என்ன பண்ணா, திருப்பினும் கண்ணுக்குள்ளே சரோஜாதேவிக்கும் மருந்து போட்டு எம்ஜிஆருக்கும் மருந்து போட்டு 2 பேருக்கு விடுறாங்க. அப்புறம் அங்கேருந்து அவங்க கண் பார்வையற்றவர்களாகவே அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கான பிளான்லாம் போட்டு தப்பிக்கிற நேரத்தில் இது நடந்து போகுது. இருந்தாலும் போட்ட பிளான் பிரகாரம் அழகாக அங்கேருந்து தப்பிச்சிடறாங்க. தப்பிச்சு வெளியில் வந்து சூரியோதயம் வரும்போது எம்ஜிஆர் கண் பார்வை வந்துடுது. அந்த பொண்ணுக்கு பார்வை வரக்கூடிய சூழ்நிலை. அந்த நேரத்தில் அவங்க அவங்க வீட்டில் கொண்டு போயிட்டு விட்டுட்டு இவர் வந்துடுறாரு. கண் பார்வை வந்த உடனே தெரிஞ்சுக்கிறாங்க, இவரை வந்து இந்த சரோஜாதேவியை கரெக்டாக காப்பாற்றி கொண்டு வந்து விட்டவர் வேறு யாரும் இல்லை, தன்னுடைய அக்கா காதலிச்சு காதலன் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கின்னு அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ற மாதிரி படத்தை முடிச்சிருப்பாங்க. நன்றி சொல்ல வாய்ப்பு இல்லாம இந்த ஏழையை ஏமாத்திட்டீங்களே தியாகு, ஏமாத்திட்டீங்களே தியாகு. டாக்டர், என்ன டாக்டர் நீங்களும் அழகாக. முருகா, எல்லாமே நல்லபடியா முடிஞ்சு போச்சு. இனி முதல்ல நடக்க வேண்டியது இதுதான் நாடோடி படத்தோட கதைக்களம். ஒவ்வொரு காட்சியிலையுமே ஒரு விறுவிறுப்பை கொடுத்து அடுத்து என்ன நடக்கும், நம்பியார் என்ன செய்வார்ன்ற ஒரு பதற்றத்தை கொடுத்து படத்தை அற்புதமான முறையில் கொண்டு போயிருப்பார் பி.ஆர். பந்துலு அவர்கள். மிக சிறப்பான ஒரு திரைக்கதை உருவாக்கி அற்புதமான நடிகைகளை வைத்து நடிக்க வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி எம்.எஸ். விஸ்வநாதன் ஒவ்வொரு பாட்டையும் மிக சிறப்பாக போட்டிருப்பார். அதுக்கு வாலியும் கண்ணதாசனும் அற்புதமான வரிகளை கொடுத்து பாடல்களை பாட கொடுத்துருப்பாங்க. அப்படி என்ன பாடல்கள் அப்படி எல்லாருமே ரசிக்கக்கூடிய பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உலகமெங்கும் ஒரே மொழி, உண்மை பேசும் காதல் மொழி அப்படின்னு ஒரு பாடல். உலகமெங்கும் ஒரே மொழி, உள்ளம் பேசும் காதல் மொழி, பாஷையின்றி பேசும் மொழி, உருவமில்லா தேவன் மொழி. அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே அப்படிங்கிற ஒரு பாடல். அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே, நான் அடைக்கலம் தந்தேன் என் அழகை, நீ அறிவாயே வெண்ணிலவே. அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே, நான் அடைக்கலம் தந்தேன் என் அழகை, நீ அறிவாயே வெண்ணிலவே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா
நாடு அதை நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடு அப்படிங்கிற ஒரு பாடல். அப்புறம் இப்படி எல்லா பாடல்களுமே இந்த படத்துல வந்து மிக சிறப்பான பாடல்களாக அமைந்து, கேட்பதற்கு இனிமையான பாடல்களாக அமைந்து, படத்துக்கு பலம் சேர்த்தன. அப்போ கதையிலையும் சிறப்பான ஒரு கதையா அமைஞ்சு போச்சு. நடிகர்களும் சிறப்பாக நடித்து விட்டார்கள். பாடல்களும் சிறப்பாக அமைந்து விட்டது. இத்தனையும் ஒன்று சேர்ந்த பிறகு படம் எங்கிருந்து வெற்றி பெறாமல் இருக்கும்? மாபெரும் வெற்றி பெற்ற படம் தான் இந்த நாடோடி. 1966ஆம் ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்று வெற்றி படங்களின் பட்டியலில் இடம் பிடித்த படம் தான் நாடோடி. இதில் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தில் எம்ஜிஆரும் சரோஜாதேவியும் நடித்திருப்பார்கள். கண் பார்வையற்றவர்களாக சில மணி நேரம் இருப்பது போல் நடித்திருப்பார்கள். அந்த சீன்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி தவறான முறையில் பணம் சம்பாதிக்கக்கூட பிச்சை எடுத்தால் கூட பிச்சை எடுத்தால் போய் தெருவாக நின்று பிச்சை எடுக்கிறது கிடையாது. அவங்க ஒரு இடத்துல நின்றுட்டு பாட்டெல்லாம் பாடுவாங்க. அந்த பாட்டை கேட்டு எல்லாரும் பணம் போடுறாங்க இல்லையா, அந்த பணம் தான் பிச்சை எடுக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இடங்கள்ல பாடும்போது ஒரு சமூக சீர்திருத்த பாடல்களாக பாட வேண்டும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அப்புறம் அன்றொரு நாள் இதே நிலவில் பார்த்தேன்ற பாடலை வந்து 2 தடவை வச்சிருப்பாங்க. முதல்ல பாரதியோட ஒரு பாட்டு பாடுவார். அதே பாட்டை கடைசியில் சரோஜாதேவி கூட ஒருத்தரம் பாடுவார். இப்படி படம் முழுக்க மிகவும் அற்புதமான ஒரு படமாக அமைந்து 1966ஆம் ஆண்டு வெளியாகி வெற்றி படங்களின் பட்டியலில் இணைந்து கொண்ட திரைப்படம்தான் நாடோடி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.